Assalamu alaikum friends. Let Almighty spread peace and happiness to everyone. இன்னைக்கு என் அம்மா பண்ணுற டெலிஷியஸான கஞ்சி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். Happy cooking. பச்சை அரிசி பாதி கிளாஸ், பாசி பருப்பு பாதி கிளாஸ், இது ரெண்டும் சேர்த்து ஒரு பவுல போட்டுக்கலாம். இது 15 minutes ஊற வைக்கலாம். இப்போ குக்கரில் நெய் ஊற்றிடலாம் ஒரு ஸ்பூன். இது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய், ரெண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 ஸ்டாரு, 2 கிராமு, இதெல்லாம் குக்கருக்குள்ள போட்டுருங்க. இப்ப கொஞ்சோண்டு வெந்தயம், இப்ப ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதுல சேர்த்துடலாம். இது கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆகும், அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் கிண்டிக்கலாம். சரி, இப்போ வந்துடுச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். கருவேப்பிலை ஒரு 4 போட்டுடலாம். இப்போ நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் உப்பு. இப்போ இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா கிண்டிடலாம். சரி, இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு இதை தண்ணியெல்லாம் கொட்டி இது சேர்த்துடலாம். இப்போ லைஸா இதை கிண்ட ஆரம்பிச்சிடலாம். நாலு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்தனால கொஞ்சோண்டு உப்பு, இப்போ 2 விசில் வர வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை மீடியம்லேயே வச்சு விட்டுடலாம். இப்போ 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குல்ல. இப்போ லைஸாக கிண்டலாம். நீங்கள் கொஞ்சோண்டு கையில் எடுத்து அமுக்கி பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். வேறு விசிலுக்கு மாற்றுங்க. இப்போ
மத்தையை வச்சு நல்லா அமுக்குங்க. ரெண்டு தேங்காய் சீல் வந்து அரைச்சி போட்டுக்கோங்க. சரி, இப்போ நம்ம கிண்டலாம். தண்ணி ஊற்றிடலாம். நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டிடுங்க. இதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நல்லா கிண்டுங்க. இதில் நம்ம தண்ணி சேர்த்தனால கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். இப்போ இதில் நம்ம அப்படியே தூக்கி ஸ்டவ்வில் வச்சிடலாம். இங்கே மீடியம்லேயே வச்சிடலாம். நீங்கள் வச்சு 5 மினிட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக முறை வரும். அப்போயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இல்லைன்னா அது அடியில் வந்து பிடிச்சிக்கிறோம். இல்லைன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். That's all. Very simple. Ready to taste. Thanks for watching us. நன்றி நன்றி நன்றி.